நடிகர் ரஜினிகாந்த் அவருடைய நடிப்புல வெளியான வேட்டையன் படத்துல குறி வச்சா எற விழணும்னு வசனம் பேசுவாரு. உண்மையிலேயே அண்டை மாநிலமான கேரளாவில் வலதுசாரிகளும் சங் பரிவார் அமைப்புகளும் இப்போ வேடனை குறி வச்சுதா கடந்த சில நாட்களா பெரும் விவாதமா மாறியிருக்கு. அம்பேத்கரிய ராப் பாடகராக தன்னை அறிவித்துக் கொண்ட வேடன் தற்போதைய கேரளாவின் ஹாட் டாபிக்காக மாறியிருக்காரு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக தன்னுடைய புரட்சிகர ராப் பாடல்கள் மூலமா குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ராப் சிங்கர் வேடனுக்கு நாளுக்கு நாள் ரசிகர்கள் கூட்டம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில பிரதமர் மோடிய அவருடைய பாடல்கள்ல இழிவுபடுத்தியதா கூறி ராப்பர் வேடன் மீது என்ஐஏ விசாரணை கோரி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு புகார் மனு அனுப்பியிருக்காரு கேரள பாலக்காடு நகராட்சியோடைய பாஜக கவுன்சிலரான VS மினிமோல். அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மலையாள ராப்பர் வேடனுடைய ஒரு பாடல் வரி இந்துக்கள் மத்தியில ஜாதி வெறுப்பு தூண்டுவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடியை பற்றி அவதூறான கருத்துக்களை கொண்டதாகவும் இருக்கு. குறிப்பா தேசம் வால் ஏந்தியவருடைய கைகள்ல இருக்கு அப்படின்னும் போலி தேசியவாதி அப்படின்னும் அவருடைய பாடல் வரிகள்ல இடம்பெற்றிருக்கு. அவர் மீது தேசிய புலனாய்வு அமைப்பு விசாரணை நடத்த வேண்டும் என கூறியிருக்காரு. மினிமோலுடைய குற்றச்சாட்டுக்கு சங் பரிவார் அமைப்புகள் இப்போ ஆதரவையும் தெரிவிச்சிருக்கு. இந்த ஐக்கிய வேதி தலைவரான KB சசிகலா இது குறித்து மே 21 பாலக்காட்டுல பேசியிருக்காங்க. மேல் சட்டை ஏதுமில்லாமல் பாடும் ராப்பர் வேடனால சமூகத்துல கலாச்சார சீரழிவு எழும் அப்படின்னும் இதனை தடுத்து நிறுத்த வேண்டிய நேரம் இது அப்படின்னும் பேசியிருக்காங்க. ராப் இசை SC/ST சமூகத்தோட எந்தவித தொடர்பும் இல்லாதது. ஆனா அதன் மூலமா வேடன் மக்கள் கிட்டேயே பிரிவினைய விதைக்கிறார் அப்படின்னு குற்றமும் எழுந்திருக்கு. ராப்பர் வேடனுக்கு ஆதரவாக ஆளும் இடதுசாரி கட்சியினரும் காங்கிரஸ் கட்சியினரும் இணைந்து குரல் கொடுத்துக்கிட்டும் இருக்காங்க. இலங்கையுடைய யாழ்ப்பாணத்துல பிறந்தவரான வேடனுடைய தாயார் பிழைப்புக்காக தமிழ்நாட்டுடைய ஊட்டியில தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. அங்கிருந்து வேலை தேடி கேரளாவுடைய திருச்சூருக்கு சென்றவங்க அங்கு பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த முரளி என்பவரை திருமணம் செஞ்சிருக்காங்க. இந்த தம்பதியினருக்கு 2வது குழந்தையா 1994 பிறந்தவர் தான் வேடன். இயற்பெயர் ஹிரந்தாஸ் முரளி. சின்ன வயசுலயே மீன் பிடிக்கிறதுல கை தேர்ந்தவரா இருந்ததுனால அவருடைய நண்பர்கள் அவரை வேடன் அப்படின்னு செல்லமா கூப்பிட்டிருக்காங்க. சின்ன வயதிலேயே ராப் இசையால ஈர்க்கப்பட்ட ஹிரந்தாஸ் முதன்முறையா வேடன் அப்படிங்கிற பேர்ல 2019 வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ்லெஸ் அப்படின்னு தன்னுடைய முதல் இசை வீடியோவை யூடியூப்ல வெளியிட்டு பிரபலமானப்போ வயது 25 தான். ஜாதி பாகுபாடு, நிறவெறி, பிற சமூக அநீதிகளை எதிர்கொள்ளக்கூடிய பட்டியல் ஜாதியினர், பழங்குடியின சமூகங்களுடைய போராட்டங்களை நேரடியா அந்த பாடல்கள்ல பாடியிருந்தாரு வேடன். 2021 முதன்முறையா மலையாள திரைப்பட உலகில கால் பதிச்சு நாயெட்டு அப்படிங்கிற திரைப்படத்துல நரபலி பாடலை எழுதி பாடி கவனமும் ஈர்த்திருக்காரு. அதே ஆண்டு வெளியான அவரது வா அப்படிங்கிற இசை வீடியோ ஒடுக்கப்பட்ட மக்கள் கிட்ட சுரண்டப்படக்கூடிய உழைப்பு, சமூக வேறுபாடு, அன்றாட போராட்டங்களையும் எதிரொலிச்சிருக்கு. அவருடைய ராப் பாடல்கள் பெரும்பாலும் நாட்டுப்புற பேச்சு வழக்கிலையும் தமிழ் வடிவிலையும் இருக்கிறது தமிழ் ரசிகர்கள் மத்தியிலையும் அவருக்கு ஆதரவு கிடைக்க செஞ்சது. இந்த நிலையில கடந்த ஆண்டு வெளியாகி மலையாள திரையுலகில வசூல வாரி குவிச்ச மஞ்சுமல் பாய்ஸோடைய இசையமைப்பாளர் சுஷின் ஷியாமுடன் இணைந்து பணியாற்றிருக்காரு. அந்த படத்துல ஓபனிங் பாடலா இடம்பெற்ற குந்தந்திரம் கேரளா அப்படிங்கிற தமிழ்நாட்டு தாண்டி தென்னிந்திய இசைத்துறையில அவர் யார் அப்படின்னு கேட்க வச்சது. அவருடைய வியர்வையால் தைக்கப்பட்ட சட்டை, இந்த வலையில் சிக்கியது மீனா, கடலின் வலையில் சிக்கியது நானா போன்ற பாடல் வரிகள் வேடன் மீதான பார்வையை இன்னுமே தீவிரப்படுத்தினுச்சு. தொடர்ந்து கொண்டல் திரைப்படத்துல மீனவர்களுடைய வலியையும், ஆல் வி மை ஜின் அஸ்லைட் திரைப்படத்துல காதல சமூக சூழலால சொல்ல தயங்கக்கூடிய 2 பெண்களுடைய வலியையும், சமீபத்தில் வெளியான நரிவேட்டை படத்துல காடழிப்பால் தங்களுடைய வீடுகளை இழந்து துரத்தப்படும் வனவாசிகளோட வலியையும் பாடியிருக்காரு. சமீபத்துல கேரளா அரசாங்கம் அவருக்கு வெளிப்படையா ஆதரவு தெரிவிக்கிற வகையில 4வது ஆண்டு விழாக்கள்ல அவரை மேடையேற்றி புரட்சி குரலை ஒலிக்க முடிவு செஞ்சது. அந்த விழாவுக்காக இடுக்கி வந்திருந்த நிலையில ஏப்ரல் 28 கேரள காவல்துறையுடைய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அவருடைய நண்பர்களோட அடுக்குமாடி குடியிருப்புல கஞ்சா பயன்படுத்தியதா வேடனை கைது செஞ்சது. அங்கிருந்து 6 கிராம் கஞ்சாவை மீட்டதா தெரிவிச்சிருக்காங்க. இதை பயன்படுத்தி வலதுசாரி ஆதரவாளர்கள் அவருடைய பாடல் வரியான வியர்வையால் தைக்கப்பட்ட சட்டை என்பதை கஞ்சாவால் தைக்கப்பட்ட சட்டை என்று எழுதி சமூக ஊடகங்கள்ல விமர்சிக்க ஆரம்பிச்சாங்க.
சந்தேகிக்கப்படும் கஞ்சா அளவு குறைவாக இருந்ததால ஸ்டேஷன் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இந்த சம்பவத்தால மாநில அரசுடைய 4வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில இடுக்கியில திட்டமிட்டப்பட்டிருந்த வேடனுடைய இசை கச்சேரியும் ரத்து செய்யப்பட்டது. ஏப்ரல் 29ஆம் தேதி கழுத்துல சிறுத்தை பல் பொறுத்த செயின் அணிந்திருந்ததா கேரள வனத்துறை வேடன் மீது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவும் செஞ்சது. அது பரிசாக நண்பர் கொடுத்தது, உண்மையான பல் அப்படின்னு தனக்கு தெரியாது அப்படின்னு கூறி மன்னிப்பு கேட்டு ஜாமீனும் வாங்கினாரு. இந்த வழக்குகளும் வலதுசாரிகளினுடைய அதீத விமர்சனங்களும் அவருக்கு இளைஞர்கள் மத்தியில இன்னும் கூடுதலான ஆதரவையும் மட்டும்தான் பெற்றுக் கொடுத்திருக்கு. வேடனுடைய ஜாதி வெறி, நிறவெறி, ஒடுக்குமுறைக்கு எதிரான அடங்காத குரலும் ஆளும் இடதுசாரி கட்சியுடைய ஆதரவும் பாஜக மற்றும் சங் பரிவார் அமைப்புகளுக்கு கோபத்தை எழுப்பி இருக்கிறதா அரசியல் நோக்கர்களும் கருதுறாங்க.